Highlights of Bharati Ula 2024. வழங்குவோர் Techno Products, Tabams Group of Companies, Auditor NRK, Savitri Foundation, மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே, விடுத்த வாய்மொழிக்கெங்கனும் வெற்றி, வேண்டினேன் என கருளினல் காளி. உள்ளத்தா பொருள் தேடி உணர்ந்த, உள்ளத்தா பொருள் தேடி உணர்ந்த, ஓதும் வேதத்தில் முள்ளொழிவாய். எல்லாம் அமோகமாக நல்லா நடக்கணும், இறைவனை வேண்டிக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். பாரதியார் அவருடைய புகழை பற்றி நான் சொல்லி எல்லாருக்கும் தெரியணும் இல்லை. இன்றைக்கி உலகம் பூரா உள்ள ஒரு பெரிய பெரிய கவி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் இடையே கொண்டு செல்லும் மகத்தான பணியை உரத்த சிந்தனை அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. வருங்கால சமுதாயம் பாரதிய சிந்தனைகளோடு உருவாக வேண்டும் என்ற லட்சியத்தை உரத்த சிந்தனை உற்சாகம் குறையாமல் செய்து வருகிறது. இந்த நிகழ்ச்சி 10 வருஷம் ஓடி இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னும் 25 வருஷம் 50 வருஷம் ஓடுறதுக்கு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோருக்கும் இயற்கை வாழ்க்கை தருகிறது என்றால் பாரதிக்கு மட்டும் வாழ்க்கை வேறு இடத்தில் துவங்குகிறது. பாரதி சொல்கிறான், இந்த இயற்கை ஒளியெல்லாம் ஒளி அல்ல, வேறு ஒளிதான் என்னை இயக்குகிறது என்கிறான். அது என்ன ஒளி என்று யோசித்து பார்த்தால் வாக்குதான் ஒளி. பாரதி வாசகர்களுக்கான எழுத்தாளர் அல்ல, படைப்பாளர்களுக்கான எழுத்தாளர். பல படைப்பாளர்களை உருவாக்கிய எழுத்தாளர். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத படைப்பாளி இருக்கவே முடியாது. நம்மையெல்லாம் இந்த உரத்த சிந்தனையில் இணைப்பது 2 அம்சங்கள் என்றால், ஒன்று தமிழ் மேல் கொண்ட பற்று, இன்னொன்று பாரதி மேல் கண்ட பாசம். இந்த பாரதி உலா இந்த வருஷமும் ரொம்ப நல்லா நடந்து 10 வருஷம் 25 வருஷம் 50 வருஷமாக ஆகி உங்களுக்கு அடுத்த தலைமுறை இதை எடுத்து முன்னெடுத்து போவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு என்னுடைய மனதார பாராட்டுகளை தெரிவிக்கிறேன். பாரதியை ஏன் எனக்கு குருன்னு சொல்கிறேன்? அவர் ஆன்மீக குரு, தேசபக்தி குறித்தான குரு, பெண் விடுதலை குறித்தான குரு, தீண்டாமை குறித்தான குரு. இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்களேன் நீங்கள், இன்றைக்கி ப்ராக்ரெசிவ் திங்கிங் என்று நாம் சொல்கிறோமே, அந்த சப்ஜெக்ட் தலைப்பு எதை எடுத்துக்கொண்டாலுமே அதில் எல்லாருக்குமே குருவாக இருக்கக்கூடியவர் மகாகவி தான். அம்மா எவ்வளோ எழுதியிருக்காங்க, எவ்வளோ பேசியிருக்கிறாங்க. நாடு வளரல, ஒழுக்கத்தில் உயரல, தாழ்ந்து போயிட்டுருக்குறோம். இதையெல்லாம் மாற்றணும்னா பாரதி மீண்டும் பிறந்து இன்னும் கவிதைகள் எழுதி இந்த மக்களை திருத்த வேண்டும். அது முடியாது என்பதனாலே பாரதியுடைய பாட்டுக்களை நாம் எடுத்துக்கொண்டு போய் உலக மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக வருங்காலம் நன்றாக இருக்கும். பாரதியாரை கவிஞராக, எழுத்தாளராக, பத்திரிகையாளராக, சுதந்திர வீரராக, ஏன் பேச்சாளராக, சீர்திருத்தவாதியாக, புரட்சியாளராக மட்டுமே அறிந்திருப்பீர்கள். ஆனால் அவர் ஒரு இயற்கை நமக்கு அளித்த கொடை என்பதை அவரை பற்றி முழுமையாக படித்தவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ஆண்களுக்கு கிடைப்பது போன்ற அதே வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதிலும் ஜனநாயகத்திலும் நாம் வெற்றி காண இயலாது என்று பாரதி உறுதியாக நின்றார். நானும் உங்களை மாதிரி சின்ன பையன் தான், 86 வயசு தான் ஆகுது. ஆனால் இன்னமும் நான் ஸ்கூட்டரில் தான் வரேன் கால்வாப்பேட்டையிலேருந்து. ஏன்னா தன்னம்பிக்கை அது யார் கொடுத்தானா? பாரதியார்.
என் தந்தையர் நாடுங்கிற போது எனக்கு அப்படி ஒரு மூச்சில சக்தி பிறக்குது. ஏன் தெரியுமா? இது என்னுடைய நாடு மட்டுமல்ல, எனக்கு முன் வாழ்ந்த என் அப்பா, தாத்தா, அதற்கு முன் பிறந்த மூதாதையர், ரிஷிகள், முனிவர்கள், இப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே நான் பிறந்தேன். அதனாலதான் கல்வியில் சிறந்த கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னவன் வேதம் நிறைந்த தமிழ்நாடுங்கிறான். இந்த உலகம் உயிர்வாழ அடிப்படை நிலம், நீர், காற்று. இவற்றின் நீர் எல்லாம் வெப்பம் தாங்காமல் ஆவியாகிவிட்டால், மழையே பெய்யாத காலத்தில் நிலம் வறண்டு விட்டால் மரம், செடி, கொடி எப்படி வாழும்? இந்த உலகில் படைக்கப்பட்ட அத்துணை உயிர்களுக்கும் உடலில்லை என்றாலும் உணர்வு இருக்கின்றது என்பதை உணர்த்தியவர்தான் பாரதியார். பாரதியாரோட அந்த பிறந்த நாள் 142வது இந்த பிறந்த நாள்ல நம்ம வளாகத்துல இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கிறதுங்கிறது அந்த நம்ம அனைத்து யுனைடெட் கல்வி குழுமங்களுடைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமே நீங்க எல்லாமே யூ ஆர் கிஃப்டட் கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும். எல்லாரும் குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள். காரியத்தில் உறுதி வேண்டும் என்று பாரதி குறிப்பிடுவதன் நோக்கத்தை இளைய சமூகம் உற்று நோக்க வேண்டும். ஆனால் அந்த செயலை திறம்பட செய்து முடிப்பதற்கான ஒரு ஆற்றலை அந்த காரியத்தில் உறுதிதான் கொடுக்கும். ஒரு பெண் படித்தால் ஒரு குடும்பம் வளர்ச்சி அடையும், ஒரு குடும்பம் வளர்ச்சி என்றால் அந்த கிராமம் வளர்ச்சி அடையும், அந்த கிராமம் வளர்ச்சி என்றால் அந்த நாடு வளர்ச்சி அடையும், அந்த நாடு வளர்ச்சி என்றால் உலகம் வளர்ச்சி என கூறுகிறார். அவரை வீழ்த்த முடியாது. அவர் பேரை கேட்டால் பிடிக்கும், கவிதை படித்தால் தீ பிடிக்கும். நாம் மரபணு முழுவதும் தமிழ் பரவும். சாதாரண விதை கூட தன் ஓட்டை பிரித்து தடையை தாண்டினால்தான் மண்ணை தாண்டி விண்ணை காண முடியும். ஆறறிவு படைத்த மனிதன் உயர வேண்டுமெனில் தடைகள் எனும் வழியை தாண்டினால்தான் ஆக்கம் எனும் வழியை அடைய முடியும். பெரும்பாலானோர் வாழ்வில் திருப்பு முறைகள் என்பது தோல்விகளின் வடிவில் தான் வந்திருக்கிறது. அவற்றை நமது மன உறுதிக்கு வைக்கப்பட்ட சோதனையாகவே கருதினால் தோல்விகளால் நமக்கு பயனுண்டு என்பதை நாம் உணரலாம். நமக்கு எளிமையா அவர் சொல்லி கொடுத்தது என்னது? அச்சம் தவிர. அச்சம்னா என்னது? பயம். பயம் பயம் ஏன் வருது? தப்பு செஞ்சா பயம் வரும். இதுதான் கரெக்ட். தப்பு செய்யாம இருக்கணும்னா உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு. வேதங்கள் தோன்றிய நாடு, கௌதம புத்தர்கள் தோன்றிய நாடு நம் பாரத நாடு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று பாரதி கூறியது போலவே விளையாட்டுத் துறையிலும் பல சாதனைகளை செய்துள்ளது நம் பாரத நாடு. பாரதியிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட், தன்மானம். பாரதி எந்த காலத்திலும் தன்மானத்தை விட்டு கொடுத்ததில்லை. பெண்ணுக்குள்ளே ஞானத்தை வைத்தாராம் புவி பேணும் ஈசன் அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இருந்திருந்தா உன்னை இரையாக்க வரும் அனைவரையும் தீயாய் நின்று எரித்து விடு பெண்ணியம் என்ற பேராற்றலால் என்று கூறியிருப்பார். எரிமலையாய் குமுறும் பகைமை நெருப்பை அன்பால் அணைத்திடல் வேண்டும். அணுகுண்டுகளாய் வெடித்து சிதற நினைக்கிறது பகைமை. மனித சங்கிலியாய் கைகோர்க்க நினைக்கிறது நட்பு. பிரிவினை பிசாசுகளை விரட்டி நட்பினை போற்றுவோம். 5 வயது கூட ஆகாத பிஞ்சு குழந்தைகளை நஞ்சை உமிழ்கின்ற செல்போனை தஞ்சம் என ஆக்கிவிட்ட தாய் தந்தரை பார்க்கும்போது எனக்கு நெஞ்சு
இனத்தை கடந்து உயிர்களை நேசிக்கின்ற பொழுது ஒரு மிருகம் மனிதன் ஆகிறது. மனிதத்தை கடந்து இனத்தை நேசித்து கௌரவங்களை செய்யும் போது ஒரு மனிதன் மிருகம் ஆகிறான். அறம் செய்ய விரும்பினாலே போறோம். எதை விரும்புகிறாயோ, எதை நீ அடைய நினைக்கிறாயோ அது உன்னை தேடி வரும், உன்னை நாடி வரும், உன் கிட்ட ஓடி வரும். உடலளவில் பலமானவர்கள் ஆண்கள் என்றால் உள்ளத்தால் பல மடங்கு பலமானவர்கள் பெண்கள் என்பதை மறவாதீர்கள். நேச்சர் கிரியேட் a difference, not a discrimination. பெண் என்று ஒதுங்கி போவதை விட பெண் என்று தலை நிமிர்ந்து நட வேண்டும். மதுரைக்கும் பாரதிக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அவர் எட்டயபுரத்தில் பிறந்தாலும் மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரிய பணியாற்றியவர். இன்னைக்கு கூட ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிராட் ரோடு, ஒரு 100 மீட்டர் ரோடு இருக்கு. ரொம்ப பேருக்கு அதுக்கு தெரியாது. அந்த சாலைக்கு பேரு பாரதி உலா ரோடு என்று பெயர். ஆறுக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. இந்த பாரதி உலா நிறைவு விழாங்கிறதுக்கு பதிலாக நினைவு விழான்னு சொன்னால் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நினைவுகளை தொகுப்பாக பேச போகிறோம். தொடக்க உரை அல்ல, இது தொடரும் உரை. அடிமை செய்யோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். பாடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று பாரதியார் தன் மேலே பக்தி வச்சு ஒரு பக்தனை எப்படி மேலே கொண்டு போனார்றதுக்கு உதாரணமாக சொன்னோம். பிரதமர் மோடி எந்த ஊரில் பேசினாலும் சரி, முதல்ல 2 லைன் பாரதியாருடைய அதுவும் அவருக்கு பிடிச்ச ஒரு லைன் பேசிட்டு அப்புறம் தான் பேச்சார். அவங்க புரியலைன்னாலும் பரவாயில்ல, இவர் ஆத்ம திருப்திக்காக பேசுவார். பிஹெச்டி எழுதுகிறாங்களே, பேராசிரியர் பட்டம் வாங்குறாங்களே, அதுக்காக பாடுபடுகிற ஆசிரியர்களைப் போல தன்னுடைய வாழ்க்கையவே பாரதியாருக்கு அர்ப்பணித்தவர் சீனி விஸ்வநாதன் அவர்கள் என்பதற்கு ஒரு முறை கைதட்டுங்க. என் பெயர் சி விஸ்வநாதன், உங்கள் பெயர் சீனி விஸ்வநாதன். நீங்களும் பாரதி பணி செய்கிறீர்கள், ஆகையால் நீங்களே இந்த பணியை ஏற்று செய்யுங்கள் என்று சொன்னார். என்னிடம் ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கின்றன, அவற்றை சேகரித்து நீங்கள் நூல்களாக வெளியிட வேண்டும் என்று சொன்னார். நான் அவற்றை பெற்று பாரதி வாழ்க்கை வரலாற்றை எழுதினேன். இந்த பாரதி உலாங்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருக்குமே தெரியும், இந்த நம்ம தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு பாரதியார்னாலே ஒரு ஸ்பெஷல். ஏன்னா அந்த 39 வயசுக்குள்ளே இவ்வளோ ஒரு புரட்சி பண்ணி இன்றைக்கி வரைக்கும் நம்ம அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் காலங்கள் கடந்து பேச போகிறோன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். புரட்சிங்கிறது அதுதான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் இன்னொரு தேசத்தை அழிப்பதற்காக தன்னுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்தும். ஆனால் இந்திய தேசம் மட்டும்தான் எங்களை தாக்கும் வரை நாங்கள் எந்த நாட்டையும் அணு ஆயுதத்தை கொண்டு தாக்க மாட்டோம் என்று சொன்ன ஒரே நாடு இந்திய நாடு. அமைதியின் பொலிவாக இருக்கக்கூடிய புத்தரை அணு ஆயுதத்தில் சிரிக்க வைக்க முடியும் என்றால் அது என்னுடைய பாரத நாட்டால் மட்டும்தான் முடியும். காலை பிடித்திடுமோ குணமுயர்ந்திடவே விடுதலை மூடி மகிழ்ந்திடவே. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஒவ்வொரு வருஷமும் பாரதிக்கு மரியாதை செய்கிறத எங்களோட பெருமை பயனாக நினைக்கிறோம். ஸோ அதனால் ரொம்ப மெனக்கட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லை, பெங்களூர், ஹைதராபாத், போன முறை மும்பை போயிருந்தோம். இந்த தடவை ஆஸ்திரேலியா போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறோம். ஸோ பாரதியை தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது எங்களோட முக்கியமான நோக்கம். ஔவையின் அறநெறிப்படி, வள்ளுவனின் குறளின்படி, வள்ளலாரின் ஆன்ம நெறிப்படி, பாரதியாரின் புரட்சிப்படி, பாவேந்தரின் எழுச்சிப்படி, அண்ணாவின் ஆற்றல் படி, காமராஜரின் கர்மம் படி, காந்தியின் சத்தியம் படி, அப்துல் கலாமின் ஆசைப்படி, இந்த 10 படியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில்
ஏறுபடியாக இருந்தால் அந்த மனிதனுக்கு வெற்றி என்னும் ஏணிப்படி அவன் நினைத்தபடி நிலைக்கும். இங்கு இருக்கிற யாரை எடுத்துக்கொண்டாலோ அல்லது பெரிய பெரிய விருதுகள் பெறும் யாரை எடுத்துக்கொண்டாலும் என்ன சொல்வார்கள், எங்க அம்மா தெரியுமா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மாக்கள் நிறைந்த நாடு தான் நம்முடைய நாடு. இன்று இருக்கும் அம்மாக்கள் எல்லோரும் கூட அந்த மாதிரி ஆக வேண்டும் என்றால் இவர்களெல்லாம் பாரதி படிக்க வேண்டும். பெண்களால் நிறைந்ததுதான் குடும்பம். பெண்கள் உயர உயரதான் ஒரு வீடு உயரும். வீடுகள் உயர்ந்தால்தான் நாடு உயரும். ஹைலைட்ஸ் ஆஃப் பாரதி உலா 2024 வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை.